இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேனும் நீதியின் கரத்தால் தாபரமும் நல்ல நாதனும் என்றார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்முடைய ஆண்டவர் வேண்டிக் கொண்டதை அருளி செய்கிற தேவன், கேட்பதை கொடுத்து வழி நடத்துகிறவர். இந்த சம்பவத்தை வேதத்தில் பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது தாய்க்கு துக்கம், குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ என்ன பாதிப்போ தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தை பெற்றது நிமித்தம் சந்தோஷம் கிடையாது. ஒருவேளை முன்னாடி குழந்தைகள் இருக்கலாம், மற்றவர்களா இருக்கனால இந்த பிள்ளையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்று சொல்லி அந்த தாய் துக்கத்தோடு இந்த குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பெற்றுதானே ஆக வேண்டும் என்று சொல்லி பெயரும் யாபேஸ் என்று சொல்லி வைக்கிறார். அதான் அந்த வேதவசனம் சொல்கிறது. அந்த தாய் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். ஆனால் அந்த குழந்தை தன் சகோதரர்கள் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் பெஸ்டா, நல்ல உயர்வா கனம் பெற்ற ஒரு குழந்தையாக வளர்ந்து சாதிக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இது சாத்தியமாகும், எப்படி இது நடக்கிறது என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது, பெற்றோர்கள் இவனை ஒரு உயர்ந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாத ஒரு துக்கமான, ஒரு வேதனையான, நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அதனால் பெற்றோர்களை பார்த்து, ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்க்காமல் இந்த யாபேஸ் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவன் பக்கமாய் தன் கண்களை திருப்பி தான் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். தேவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் உம்முடைய ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. அதோடு மட்டுமல்ல, என் எல்லைகளை நீர் பெரிதாக்க வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அதற்கு விலக்கி காத்தரலும். இந்த ஜெபத்துல எவ்வளவு அருமையான காரியங்கள் இருக்கு. எல்லாமே ஓரளவு அப்படி முழுவதுமாய் கவர் பண்ணி விடுகிறது. அந்த ஜெபத்தின்படியே கர்த்தர் அருளி செய்தாராம். எதற்குடா அந்த பிள்ளையை பெற்றோம் என்று சொல்லி நினைத்த தாய்க்கு இந்த பிள்ளை இவ்வளவு ஆசீர்வாதமாக, இவ்வளவு மேன்மையை கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷம் இருந்திருக்குமே. அதை தான் ஆண்டவர் நமக்கும் செய்ய விரும்புகிறார். ஒரு அருமையான குடும்பத்திலே ஏராளமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தாய் மீண்டுமாய் கருவுற்ற போது அந்த குழந்தையை பெற்றெடுக்க விருப்பம் கிடையாது. உடனே என்ன செய்வது, அதை எப்படியாவது கருவிலை அழித்து விடலாம் என்று முயற்சிவோ, அதுவும் நடக்கவில்லை. துக்கத்தோடு தான் அந்த பிள்ளையை பெற்று, அதுவும் பெண் குழந்தையாய் போய்விட்டது. அப்ப எவ்வளவு துக்கமாக இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்தது, அதற்கு சரியான அன்பும் ஆதரவும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அந்த சிறு வயதில் அந்த பிள்ளை ஆலயத்திற்கு போகும் பொழுது ஆண்டவருடைய அன்பு, சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது அவருடைய நேசத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதை பற்றி கொண்டது. சிறு வயதிலிருந்தே ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தது. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எல்லாவற்றையும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன். கர்த்தர் அந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்தார். விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். இவர்கள் படிக்க வைக்கக்கூடிய வசதிகள் இல்லை, ஆனாலும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இவள் முதன்மையான இடத்தை எல்லா படிப்பிலும் மற்ற விளையாட்டிலும் பெற்றபடினாலே நல்ல முன்னேறினாள். நடந்ததென கர்த்தர் அவளை உயர்த்த ஆரம்பித்தார். படித்து முடித்து நிறைய தேர்வுகள் எழுதி எல்லாவற்றிலும் சிறந்த மதிப்பெண் எடுத்தபடினால் ஒரு அயல்நாட்டு கம்பெனி ஒன்றில் ஒரு பெரிய பதவியிலே அவள் போய் உட்கார்ந்தாள். தேவன் அவளை ஆசீர்வதித்த நிமித்தம் அவன் இந்த வீட்டில் உள்ள சகோதரிகள், இவளுக்கு மூத்த சகோதரிகள் அத்தனை பேருடைய திருமணத்தையும் வீட்டிலே கடைசி பிள்ளையாகிய புறக்கணிக்கப்பட்ட ஆதரவும் அன்பும் இல்லாத அந்த குழந்தையின் மூலமாக அவர்கள் திருமணம் சிறப்பாக நடந்தது. அதற்கான பண உதவி அத்தனையும் தனது வருமானத்திலிருந்து கொடுத்து நடத்தி கொடுத்தாள். சகோதரர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்தார். அதோடு ஆண்டவர் அவளை விட்டுவிடவில்லை. இவளுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து இவருடைய திருமணத்தையும் நடத்தி கொடுத்து கணவனும் பிள்ளைகளுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் வேண்டிக் கொள்வதை அருளி செய்கிற தேவன். பொருள் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம்.
அல்லது உங்கள் குழந்தையை வளர்க்க முடியவில்லை, ஏற்ற விதத்தில் படிக்க வைக்க முடியவில்லை, நினைத்ததை விரும்பினதை வாங்கி கொடுக்க முடியவில்லை, செய்ய முடியவில்லை, இப்படியே தான் இருக்கிறது. எத்தனை நாட்கள், எத்தனை காலம். அல்லது நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். அன்று ஒரு வீட்டிலே கஷ்டமாக இருந்தனால் தான் படிக்க முடியவில்லை. ஒருவேளை என்ன அதிகமாய் கொஞ்சம் படித்திருந்தால், அதிகமாக நான் முயற்சி எடுத்திருந்தால் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். இந்த கஷ்டம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற அந்த செய்தியை கேட்க நேரிட்டால், ஆண்டவரிடம் இப்பொழுதும் கேளுங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டால் நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எல்கைகளை விரிவாக்குவார். அவருடைய கரம் நன்மைக்கு எதுவாகவே நம்மேல அமர்ந்திருக்கும். அதையும் தாண்டி தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். இந்த கிருபை உண்டாக நாம் ஜெபிப்போமா? நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் தீங்கினால் துக்கப்படுகிற ஒரு காரியம், நெருக்கம், வேதனை, தேவைகள் அதிகமா இருக்கிறபடி நான் என்ன செய்வது என்று சொல்லி தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை அநேக குடும்பத்திலே பார்க்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஏற்ற விதத்தில் படிக்க வைக்க முடியவில்லையே, ஏற்றவைகளை வேண்டியவைகளை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் கடனிலும் வேதனையிலும் பலவீனத்திலும் போராடுகிற பிள்ளைகளை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து, ஒருவேளை இந்த குழந்தை பிறந்திருக்கிற, அல்லது ஒருவேளை நான் ஏன் பிறந்தேன்றே எனக்கு தெரியவில்லை, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, இப்படி இருக்கிறது, எதற்கும் பிரயோஜனமற்றவளாய் இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூர்ந்து நீர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வணைந்து நிரப்பி உயிர்ப்பித்து பயன்படுத்துவீராக. இதனால் அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறதை கேட்டு மட்டுமல்ல, தந்தருளுவார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி